ஹாய் கைஸ், இன்னைக்கு என்னன்னா வியானுக்கு மொட்டை போட போறோம். நாங்க ஆக்சுவலா அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். அந்த அவசரத்துலயும் இந்த vlog வந்து அவசரமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு மொட்டை போட்டுட்டு அப்புறம் என்னென்னலாம் பண்ண போறோம், என்னென்னலாம் அவன் கூத்து பண்ண போறான், அவன் பிளான் பண்ணி இன்னைக்கு தான் கடைசியா பார்க்க போறோம். அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வளரும். முடி எப்படி வளருது அப்படிங்கிறது வந்து தெரியாது. திருப்பி நீளமா வளருதா இல்ல இவ்வளவு மாதிரி சுருட்டமா வளருதா அப்படின்னு தெரியாது. அந்த சுருட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கும் சுருட்டோட. அவன் என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கான், அவன் என்னென்னலாம் கூத்து பண்ண போறான், எங்க பிளான் படி இன்னைக்கு இந்த வீடியோ போகாது. அவன் என்ன பிளான் வச்சிருக்கானோ அதுபடி தான் போகும். இல்ல எங்க வாழ்க்கையை இப்போதைக்கு அதுபடி தான் போயிட்டு இருக்குது. சோ நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வியான் மண்டை காட்டுங்க, பாத்துக்கிறோம் நாங்க. வா போலாம். தம்பி மொட்டை அடிக்கிறியா? எஸ்ஸா நோவா? எஸ் சொல்லிடுறேன். எஸ். என்ன மிரட்டுறான்? ஆக்சுவலா அவர் வந்து தலையில தண்ணி வச்சோடனே வியான் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரைம்ஸ் போட்டு கொடுக்க சொன்னாரு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவன் இவ்வளோ அமைதியா உட்காந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து நாங்கள் மருதமலையில போட்டோம். அவன் குட்டியா 9 மாசம் இருக்கும்போதே நாங்கள் போட்டோம். அவன் கத்துன்னு கத்தி அதுக்கப்புறம் ஒரு 3 days கிட்ட ஃபீவர்லாம் வந்து ஃபேஸ் ஃபுல்லா குருத்துலாம் வந்துருச்சு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த டைமே அந்த மாதிரி பயம் வந்துட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் அவரு டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. பேசாம ஃபோன் போட்டு கொடுத்துருங்களே, பேசாம உட்காந்துங்க ஒழுங்கு. அடலா இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு ரைம்ஸை போட்டு, ரைம்ஸ் இல்லை அந்த குத்தடி தைலக்கா அந்த மாதிரி ஏதோ பாட்டை போட்டு கையில் கொடுத்தாச்சு. அவனும் பேசாமல் சிரிச்சுட்டே உட்காந்து பாட்டுருந்தான். ஏன்னா ஃபோன் வந்து நாங்கள் எப்போவுமே அடிக்கடிலாம் கொடுக்க மாட்டோம். ரொம்ப ரேர் கேஸ். ரொம்ப இவன் அதாவது மணிமேகலை இல்லாமல் எங்கிட்ட மட்டும் பையன் இருக்கிறான் அப்படிங்கிற சூழ்நிலை, அழுகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த மாதிரி போடுவேன். சர்ச்சில் மொட்டை அடிச்சாச்சு. அடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து பேரூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். மண்டை முடிச்சுட்டு இப்போ பேரூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து அடுத்து சாப்பிட போகிறோம். க்யூட்டாக அழுகவே இல்லை, நல்ல பையனா பிஹேவ் பண்ணோம். ஆமாம். அதுக்கப்புறம் கோயிலிருந்து டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மாவை அப்பயுமே ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் அவனோட சேட்டை ஆரம்பித்தது தான். சாமி நிற்கவே இல்லை, சுற்றிக்கிட்டே இருந்தான். அவன் ஆக்சுவலாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். எங்களுக்கு வந்து அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இனி அடுத்து அவனோட சேட்டையெல்லாம் ஃபுல்லாக வரும், அதை பாருங்கள். சார்ஜ் போடுறியா? கரெக்டாக கண்டுபிடிச்சி தர்றாயா? இங்கே தான் இருக்குதா? ஆமாம், இங்கே தான் இருக்குது. அது எப்படா போகும்? அது ஏன் சார்ஜர் இல்லைடா? என்ன பண்ணிருக்கிறான் யான்? மொட்டை மாட்டா கீழே விழுந்துருவ. உன்கிட்ட கொடுத்தா போச்சுடா. உன்கிட்ட டம்ளர் வலிக்கி விட்டுருச்சு. உன்கிட்ட தண்ணியை கொடுத்ததுக்கு வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. திருப்பி எங்கே வந்துட்டு இருக்கிற? இப்ப என்ன பண்ண? மறுபடியும் நடக்க தொடங்கிட்டான்டா. தம்பி இங்க வா. ஐஸ் பஸ் பஸ்க்குன்னு இருக்கும். தண்ணியா? எடுப்போ, தண்ணி எடுப்போ. தண்ணியா? தண்ணி வேணுமா? நீயே எடுத்துக்கோ. உன் தண்ணி வெளியே இருக்குடா, வாடா. மொட்டை மொட்டையா தண்ணி வெளியே இருக்குடா. இந்த இதுக்குள்ள இருந்து எடுத்துக்கோ. உள்ள தொப்புன்னு போடக்கூடாது. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. எங்க கொண்டு போற? குடிக்கிறான்டா. நல்ல பையன். பார்த்து மெதுவா. குடுத்துட்டு வா. இந்தா ஜூஸ் இந்தா. யான் இங்க வாங்கடி. அடடா மொட்டைக்குட்டி. இது ஆய், இதெல்லாம் நீ குடிக்க கூடாது. மொட்டைக்குட்டி இங்க பாருங்க. என்ன இதெல்லாம் வாயில வைக்க கூடாது.
சி அப்படிட்டே கொடுத்துரு. அதெல்லாம் அப்பா சாப்பிடும். எட்டி வாசிடுவேன். ஆக்சுவலாக என்னென்னா அன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் vlog எடுத்தோம். என்னோட அம்மா அப்பா, ஆல்பர்ட்டோட அம்மா அந்த மாதிரி தான் கூப்பிட்டுருந்தோம். அப்போ வந்தது வந்து எங்கள் அப்பா அம்மா, அப்போ என்னோட தங்கச்சி இவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்கள வச்சு நாங்கள் vlog எடுத்தோம். கொஞ்சம் சொட்டையாக அங்கங்கே எடுத்து சொருகி வச்சுருக்கோம். அதை வந்து இவ்வளோ தூரம் பார்த்த உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இன்னொன்று சொல்வீங்க, வியானுக்கு வந்துட்டு ஃபோன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவன் ஃபோன் பார்க்க மாட்டான் இல்லை, அவன் பார்ப்பான், நாங்கள் கொடுக்க மாட்டோம். சப்போஸ் அப்படியே ரொம்ப ரொம்ப முடியாத பட்சத்தில் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குன்னு கூட கிடையாது, வாரத்துக்கு ஒரு 4 டைம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 2 ரைம்ஸ் மட்டும் பார்ப்பான். உருளைக்கிழங்கு பார்ப்பான், அப்புறம் அந்த குத்தடி அதாவது அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுகுறான் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தான் வந்து அந்த 2 மட்டும் கொடுப்போம். ஆக்சுவலா அந்த மொட்டை அடிக்கும் போது அது நல்லாவே யூஸ் ஆச்சு. அவர் சொல்லிட்டாரு ஃபோன் போட்டு ஏதாவது கொடுத்துருங்க, ஃபோன் பார்க்க வச்சிருங்க, அப்போ ஈஸியாக மொட்டை அடிச்சிடலான்னு. ஸோ அதனால் ஈஸியாக வந்து மொட்டை. இதை நான் எங்கே ஆக்சுவலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, வியான் வந்து ஃபெப்ரவரியில் டெங்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தான். அந்த டைமில் வந்துட்டு அந்த ட்ரிப்ஸ் போடும்போதெல்லாம் அப்படியே ஊசி குத்துனோடனே அப்படியே கதறுவான். ஏன்னா அது போகும்போது தெரியும்ல எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க ஃபோன் ஏதாவது போட்டு கொடுங்க, டிவி ஏதாவது போட்டு கொடுங்க. அவன் ஆக்சுவலாக எதையுமே பார்க்கவே மாட்டான், எதையுமே மதிக்கவே மாட்டான் அவன். அப்போ வந்து நான் யோசித்தேன், சரி ஓகே ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உனக்கு எதிராக ஒரு காக்கா பாடிட்டே இருக்குது கண்டிப்பாக. ஏய் எச பாட்டு பாடுறியா? குட்டி சாப்பிட்டுருவேன். நான் என்ன பரம்பரைன்னு நினைச்சேன், காக்காய கூட பார்த்து பேசிட்டு இருக்கிற காக்கா அங்க இருக்குடி. அதனால ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வாரத்தில் 2 இல்லைன்னா 3 டைம் போட்டு கொடுப்போம். ஸோ அது வந்து யூஸ் ஆச்சு. மற்றபடி நாங்கள் ரெகுலராலாம் காட்ட மாட்டோம். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நல்ல vlogல வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். எங்ககிட்ட ஆக்சுவலாக போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால தான் இப்படி சொட்டையாக எடுக்கிறோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்கிரேட் ஆகி நல்ல vlog ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நன்றி. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.